வள்ளல் டாக்கீஸ் நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஏன்னா சினிமா விமர்சனத்துக்கு இந்த மாதிரி தான் வந்து போகணும். இந்த விமர்சனம் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதில் மறைமுக அரசியல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை குறித்து பாரியவர்கள் எப்பவுமே வந்து பேசுறதுனால மக்கள் இந்த வாட்டி வந்து முடிவே பண்ணிட்டீங்க, இவங்க படம் பார்த்து ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ல வந்து போட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாரியவர்கள் தக் லைஃப் படத்தை பார்த்துருக்காரு, என்ன நினைக்கிறாரு. ஏதாவது நான் பார்த்தேன், நான் 2 கண்ணால் பார்ப்பேன், அவர் வந்து வேற கண்ணால் பார்ப்பாரு. ஸோ அதனால அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கான்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். சரி, ஒரே நிமிஷம். அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேட்டர் இருக்குல்ல, நீங்கள் ரொனால்டோ பற்றி தப்பாக பேசிட்டீங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக எங்களுக்கு ரசிகர் இருக்குது. இனிமேல் அதுக்கு ஃபேன்ஸ்லாம் கேட்டாங்க, இனிமேல் அவர் மாதிரிலாம் நம்ம எங்களுக்கு எதிராக பேச வேணாம் சொல்லுங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ரொனால்டோவை பற்றி தப்பாக பேசுறது காரணமே மெஸ்ஸி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரல. நாங்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுவோம். மோஸ்ட் ஃபாலோட் ஹியூமன் ப்ரோ, பார்த்து பண்ணுங்க ப்ரோ எங்கள்கிட்ட. விடுங்க, ஒருத்தர் மெஸ்ஸி வந்துட்டு இருக்காப்லைங்க, நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? சரி, அதெல்லாம் கிடையாது. அதாவது சில பேர் கடன் கேட்பாங்க, சில பேர் ஒட்டி கேட்பாங்க. நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறேன். அது கமல் சொல்லுவார்ல, சில பேருக்கு பிபி, சில பேருக்கு சுகர், அது மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி படம் பார்த்துட்டீங்க சொல்லுங்க. ஆனா கமலஹாசன் மேல எனக்கெல்லாம் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அரசியல் சார்ந்த பார்வையில் அவரை வந்து நம்ம வந்து ஏற்கல, இதெல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்குலாம் என்ன வன்மோ தெரியல. அந்த மனுஷன் எவ்வளோ மலையிலேருந்து உருண்டு, எவ்வளோ மரத்தில் அடிபட்டு, எத்தனை பேர்கிட்ட வந்து குண்டடிபட்டு, எத்தனை பேர் வரவே போகிறோம்லாம் கமலை போட்டு இந்த படத்தில் அடின்னு அடித்து பொலன்னு பொழந்து ரத்தம் சிந்துறாரு, வாயில சிந்துறாரு, வயிற்றுல சிந்துறாரு, காதுல சிந்துறாரு, மூக்குல சிந்துறாரு, எல்லாத்துலேயும் சிந்துறாரு ரத்தம். அவ்வளோ ரத்தம் சிந்தி நடிச்சு கொடுத்து வந்தா அந்த படம் நல்லா இல்லை, அந்த படம் மொக்கையா இருக்கு, அது வந்து அவ்வளோ மட்டமா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு? யாரு பெரிய பெரிய ரிவர்ஸ்னு கருதப்படுற ப்ளூ சட்டை மாறன், எல்லாருமே வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளூ சட்டை மாறன் அவரோட படத்துக்கே அவரே ரிவ்யூ கொடுத்ததே நல்லா கொடுத்துருக்க மாட்டாரு. யாரோ ஒருத்தன் படம் எடுத்திருக்கான், ஆன்டி இந்தியன் ஒரு படமா, அந்த படத்தை யாரும் போய் பாத்துறாதீங்க, பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது சொல்லியிருக்காரு அவரு. அவரு எல்லா படத்துக்கும் அவர் அதான் சொல்லுவார் சார். அவரை வந்து நீங்க அப்படி எடுத்துக்க முடியாது. ஆனா ஓப்பனா நான் சொல்றேன், இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் என்பது புரியவில்லை. ஏன் இவ்வளவு வன்மம் அப்படின்னு அவர் தான் சொல்றேன். நானே சொல்றேன், வன்மம்லாம் இல்லைங்க, எனக்குலாம் கமல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா ஆஹா ஓஹோ படம் இல்லை. ஆனா இப்போ ஒரு காசை கொடுத்து போய் படம் பார்க்கும் பொழுது நம்ம காசை வீணடிச்சிட்டோங்கிற மாதிரியான உணர்வுலாம் இந்த படத்தை பார்த்தா வரல. மாறா ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஆக்ஷன் படம், ஒரு கமர்ஷியல் படம், ஒரு கேங்ஸ்டரிசம் சார்ந்த ஒரு படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு பெரிய குறைபாடு அந்த படத்தில் தெரியல. நான் என்ன கெஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஒரு வேளை திட்டமிட்டு கொடுக்கப்பட்டச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு. இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸோடைய விஷயம், இந்த ட்ரோல் ஆன இந்த விஷயம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தோணுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய சர்ச்சையில தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மூத்த மொழி, தமிழ் தாய்மொழி அப்படின்லாம் பேசி வச்சிருக்காப்புல, தமிழ்லேருந்து கன்னடம் வந்தது, இந்த பெரும் சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. இப்போ இந்த சர்ச்சையில இந்த படம் நல்லா ஓடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பரவாயில்ல, தமிழுக்காக கமலஹாசன் பேசும் பொழுது அவருக்கு மக்கள் வந்து துணையா நின்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வரும். தமிழுக்காக நீங்க பேசுனா உங்க மக்களே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி ஒரு நெரேஷனை யாராவது செட் பண்ணணுங்கிறதுக்காகவே நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து கொடுத்தாங்களான்னு இப்போ எனக்கு தோணுது. இதென்ன புது கதையா இருக்கு? அப்படிதான் தோணுச்சு, உண்மையாவே இது தான் தோணுச்சு. ஏன்னா என் கூட படம் பார்க்க வந்தவங்க சாட்சிக்கும் இருக்கிறார்கள். நான் மட்டும் இல்லை, நீங்க வேணா போய் படத்தை போய் பாருங்க. இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்ட ஹேட் அளவுக்கு அது மோசமான படமா நான் ஃபீல் ஆகல. இதை விட மோசமான படம்லாம் வந்திருக்கு. கண்டிப்பா இதோட மோசமான படம் இந்தியன் படம்லாம் வந்திருக்கு. இந்தியன் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா? அது இந்தியன் 2ன்னு போடுறப்ப இந்தியன் 2ன்னு போட்டுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் அது. அதுவும் கமலஹாசன் படம் தான். அதையும் நம்ம ஏதோ சொல்லியிருப்போம், விமர்சிச்சோமா? அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மட்டமான படம், ரொம்ப குப்பையான படம். சும்மா ஒரு பணம் இருக்குங்கிறதுக்காக கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சு எடுத்த படம், ரொம்ப குப்பை. பட் இந்த படம் அப்படிலாம் நீங்க அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு மட்டமான படம் தான் கிடையாது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. சரி, ஆக்ஷன் அன்பறிவு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. கேரக்டரைசேஷன், சாரி ப்ரோ, அங்கே நான் டிஃபர் ஆகும். எனக்கு ரொம்ப கேரக்டரைசேஷனும் நல்லா தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா கண்டிப்பா மணிரத்னம் படங்கும்போது கொஞ்சம் குழப்பலாட்டம் இருக்கதான் செய்யுது. பட் அந்த குழப்பலாட்டம் அவரோட மூளைக்குள்ள இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது நார்மலைஸ் பண்ணப்பட்ட மணிரத்னம் படம் தான். ஓகேவா? அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன், இதுல த்ரிஷாங்கிற ஒரு கேரக்டர் தேவையே கிடையாது. தேவைங்க
அவங்க 2 பேருக்கும் அது தேவையா இருந்திருக்குங்க. ஆனா அந்த த்ரிஷாவோட கேரக்டர் இந்த படத்துல தொங்கிக்கிட்டு இருக்க தொங்கு சதை அது எதுக்கு அந்த கேரக்டர் இருக்குன்னே புரியாது. அந்த கேரக்டரால நீங்க சொல்ல வராது என்ன. ஆக்சுவலா இந்த படத்துடைய ஒட்டுமொத்த ஃபீலையும் கெடுக்கிற ஒரே கதாபாத்திரம் வந்து த்ரிஷா கதாபாத்திரம் தான். ஓகே, புரியுதுங்களா? நான் இப்போ இந்த படத்தை பத்தி பேசும்போது கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கணும். இந்த படத்தை நான் போய் பார்த்தே தீரணும்னு நினைக்கிறவங்க தாராளமா போய் பாருங்க. அந்த அளவுக்கு ஒஸ்டான படம்லாம் கிடையாது. இவங்க நார்மலா ரிவ்யூஸ் எழுதுற அளவுக்குலாம் ஒஸ்டாலாம் இல்லை. ஒரு போய் பார்த்தீங்கன்னா பார்க்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக போய் பாருங்க. ரொம்ப ஆஹா ஓஹோ பயங்கரமான கதை, இன்டெலெக்சுவல் கதை அப்படிலாம் நினைக்கவே தேவையில்லை. ரொம்ப சர்வசாதாரணமான கதை. ஒரு கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டரு ஒரு ஊர்ல பெரிய தாதாவா இருக்காப்ல. அவர் நல்ல தாதாவா கெட்ட தாதாவாலாம் அந்த விஷயத்துக்குள்ளே போகல. ஏன்னா நாயகன்ல அந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலிங் காட்டியிருப்பாங்க. இதுல வந்து இவர் நல்லவரா கெட்டவரானே யாருக்கும் தெரியாது. இவர் ஒரு தாதா, இவர் கொலை பண்றாரு, எதுக்கு பண்றாரு கூட நமக்கு தெரியாது. அதுல அந்த பாட்டுலயே போயிடும். சுகர் பேபி நம்ம நினைப்போம் த்ரிஷா ஒரே ஸ்டெப்பை போட்டு நம்மள கொல்ல போறாங்கன்னு நினைச்சோம். த்ரிஷா கொல்லல, கமல் தான் கொண்டுட்டு இருக்காரு, சிம்பு கொண்டுட்டு இருக்காரு. சுகர் பேபின்னு இவங்க ஒரு டைம் இப்படின்னு ஆடிட்டு போயிடுறாங்க. ஸ்டெப்லாம் போடுறீங்க, அதுதான் இப்படின்னு ஆடுறாங்க அவங்க. இது என்னங்க ஈஸியான ஸ்டெப்புங்க. பாவம் அதே அவங்க மாறிட்டீங்க பாரி வர வர. ஏங்க நான் எப்பவும் போலதாங்க இருக்கேன். விடுங்க அரசியல் பேசுறவங்களே 1.5 hour உட்கார்ந்து சினிமா பேசுறாங்க. அது விடுங்க, அது நம்ம போக தேவையில்ல. இப்ப என்னன்னா அது எனக்கு என்னன்னா வாரிசு படம் நல்லா இருக்குன்னு சொன்னவங்களாம் இந்த படத்துல மட்டமா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு அதான் புரியல. வாரிசு படம் நல்லா இருக்கு அது யாரு இப்ப சொன்னாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வாரிசு படம் நல்லா இருக்குன்னு சொன்னவங்க அதே வாய் வாரிசு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிச்சு. அதெல்லாம் அது எந்த வாயினே எல்லாருக்குமே அவன் நினைச்சேன். ஆனா அவங்கெல்லாம் கூட இந்த படத்தின் மேல ஒரு வன்மத்தை கக்கி வைத்திருந்தார்கள். நான் உண்மையை நம்பினேன். சரி நீங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்னீங்க நல்லா இல்லைங்க படம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு. இதான் என்னோட படம். நான் தான் கதையே ப்ரெடிக்டபிள் தான். இந்த கதைக்காக இந்த கதை இன்னும் இன்னோவேஷன். ஒரு கதையை நான் ஒன்லைன்ல சொல்லணும்னா, ஒரு ரவுடி இருக்காருங்க. அவர் ரவுடியோட ஒரு தெரியாம ஒரு கொலை நடந்துருதுங்க. அந்த கொலை வந்து அவங்க சகாக்கள் தான் செஞ்சிடறாங்க. ஆனா தெரியாம நடக்கிற கொலை மாதிரி அது இருக்கும். அந்த அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு அண்ணன் அந்த தங்கச்சி இருக்குது, அந்த சின்ன பசங்க. அதுல சின்ன பையனை வந்து தூக்கிட்டு வருவாப்பில்ல, பாசத்தில் தூக்கிட்டு வருவான்னு நம்ம நினைப்போம். பட் ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. ஒரு செல்ஃபிஷான ஒரு மூவ் தான். ஒரு ஹியூமன் ஷீல்டு மாதிரி தான் அந்த பையனை கமல் தூக்கிட்டு போறதுதான் சொல்லுவாரு. அவரே சொல்லுவாரு, இவன் தான் என் கவசம் அப்படின்ட்டு போவாரு. ஸோ அதுல வந்து பாசம்லாம் இருக்க மாதிரிலாம் இருக்காது. பட் ஆனா அந்த பையனை அவர் வளர்க்குறாப்புல ஒரு பையன் மாதிரி நினைச்சு வளர்க்குறாரு. எல்லாமே கேங்ஸ்டரா இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து முரண் வருது, பொறாமை குணங்கள்லாம் வருது. ஆட்டோமேட்டிக்கா அந்த கேங்குக்குள்ள நடக்கிற சண்டை. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நாசருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு நாசர் பேச்சை கேட்காம எவன் பேச்சை கேட்டு நாசமா போச்சு. நாசமா போன பொண்ணு அது மட்டும் நாசமா போனது இல்லாம அத வந்து அவனை வந்து நியாயம் கிட்டு போராடுறதுக்கு இவங்க ஒண்ணுக்குமே முடியாத அப்பனா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க அப்பனுங்க. இதெல்லாம் இந்த லாஜிக்கல் எரர்ஸ் இந்த படத்துல நிறைய இருக்கு. இவங்க வந்து ஆவுனா கொலை பண்ணிட்டு அலைகிறாங்க. அப்பா என்னை வந்து ஒருத்தன் இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டு ஏமாத்திட்டான், அவனை மிரட்டி உருட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க போயிட்டு பேசிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் நடந்திருக்கும், கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் நடந்திருக்கும். ரிசப்ஷன்ல வந்துட்டு மாமோயின்னு பாட்டை போட்டுட்டு ஆடி இருப்பீங்க. அந்த மலையூர் நாட்டாம அதுன்னு சொல்லி அப்புறம் அதுக்கு ஒரு கேஸை போடுவாங்க. என்னோட பாட்டை பர்மிஷன் அவர் ரொம்ப பெருமையா சொல்லிட்டாரு, அந்த பாட்டை பெருமைன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும், சகிச்சுக்கணும். ஆக்சுவலா வந்து காப்பிரைட் லா அப்படிங்கிறது வந்து இந்த பெருந்தன்மை என்ன அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. பட் ஆனா அது அது ஒரு குறிப்பிட்ட இசையமைப்பாளருக்கு எதிராக பின்னப்படக்கூடிய ஒரு சதி வளையது. வேணும்ட்டே தான் அந்த ஒரு இது நடக்குது. அது பண்றவனும் எல்லாமே ஒரே சமூகத்தை சார்ந்தவனா தான் இருக்கான். அது நீங்க கொஞ்சம் நுணுக்கி ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரியா? சரி விடுங்க, அது ஒரு தனி டாபிக். அப்ப என்னன்னா அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். ஒரு சுபம்னு போட்டு என் கார்டு முடிச்சிருக்கலாம், இதுதான் இருந்திருக்கும். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, யார்கிட்டையும் எதையும் சொல்லாம அதுவா ஒரு ரூமுக்கு போயிட்டு, அதுவும் ஒரு ஹைடெக் அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து விழுந்து செத்து போயிருது. நம்ம சர்சியோட பையன் அந்த மாதிரி அங்க இருந்து விழுந்து செத்து போயிருது. கர்ப்பமா இருக்கு போல அந்த புள்ள. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு பிள்ளைய கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்குறாங்க. அவனை செல்ஃபிஷா கொல்ல பண்ணேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அவன் பல தப்புகள் பண்ணவன் போல ஒரு லிஸ்டையும் கொடுத்துருவாங்க. போதை சப்ளை பண்ணியா, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிட்டு இப்போ பல பேரை கொன்னியா, அதுக்கப்புறம் எங்க வீட்டு பிள்ளைய கை வச்சியா, பல வீட்டு பெண்களை நாசம் பண்ணியா, அப்ப நீ சாக வேண்டியவங்கிற மாதிரி சொல்லி அவனை கொன்னுருவாங்க. அவனை கொன்ன உடனே 2 கேங்குக்குள்ள நடக்கிற சண்டை. இந்த சண்டையில அப்படி மாறி மாறி கொலைகள்லாம் நடக்கும். இதுல வந்து இந்த கொலையை வந்து இவர் பண்ணிடுறாரு, யாரு நம்ம கமல் பண்ணிடுறாரு. அப்ப அந்த குற்றத்தை ஏத்துக்கிட்டு அவர் ஜெயிலுக்கு போறாருன்னு நம்ப வைக்கப்படணும். ஏன்னா அவர் ஜெயில எங்க இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, வார்டனோட ஜெயிலரோட ரூம்ல தான் அவர் உட்காந்துக்கிட்டு அவர் ஏதோ ஆபீஸ் நடத்திட்டு மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஜெயில இருக்க மாதிரியே காட்ட மாட்டாங்க. சரி ஓகே, இதெல்லாம்
கொஞ்சம் லாஜிக்கல் எரர். ஃபர்ஸ்ட் அவ்வளவு பெரிய தாதா எதுக்கு அவரு நான் தான் கொண்டுட்டு போகணும், லாஜிக்கல் எரர். அத்தனை பேர் வெட்டி பயலுக சுத்திக்கிட்டு இருக்காங்க சும்மா. யாராவது ஒருத்தனை நீ ஆஜராகனா ஆஜராக போறான். இது மணிரத்னமுக்கு தோணலையா? இல்ல அந்த அளவுக்கு நேர்மையானவள? அந்த அளவுக்கு நேர்மையானவனா எதுக்கு இந்த மாதிரி அயோக்கிய பொழைச்சு வாழணும்? புரியுதா? நீங்களும் வரீங்க படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. படம் நல்லா இல்ல, லாஜிக்கல் எரர் இந்த படத்துல நிறைய இருக்கு. ஆனா இந்த லாஜிக்கல் எரர் எல்லாம் வச்சு நம்ம வந்து விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா, நான் தான் சொல்றேங்க, இது ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா இந்த படம் ஓகே போய் பாக்குறது. இப்ப விஜய் படத்துக்கு விசில் அடிச்சவனுக்கு, அஜித் படத்துக்கு விசில் அடிச்சவனுக்கு, இப்ப அஜித் இப்ப சமீபத்துல படம் வந்துச்சு, இது நம்ம ஜிபியு மாமே குட் பேட் அக்லி ப்ரோ. அதுக்கு என்ன சொன்னீங்க? ஜிபியு மாமே குட் பேட் காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு ஒரு சொல்லுவாரு. தெரியல, அதுல ஒரு பாட்டு வரும் ப்ரோ, நான் படம் பார்த்துட்டு. சரி விடுங்க. இப்ப அதுல வராத லாஜிக்கல் மிஸ்டேக்ஸா, லாஜிக்கல் எரர்ஸா? ஐயோ அந்த படம்லாம் வந்து சரி வேணாம் ஃப்ரீயா. அதுல மட்டும் அதுலயே அத்தனை மிஸ்டேக் யாராவது பேசுனீங்களா? அப்ப இந்த படத்துக்கு மட்டும் இதுக்கு இவ்வளவு லாஜிக்கல் எரர் இதெல்லாம் வந்து உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடிங்கிற மாதிரி படம் இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? ஆக்சுவலா கேங்ஸ்டரிசத்தில் மிகைப்படுத்தப்பட்ட கேங்ஸ்டரிசம் காட்டப்படுது. கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் வந்து அதிகமா பார்க்கவே மாட்டீங்க. அது ஒரு 4 ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு துப்பாக்கி சூடு நடத்துவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே தான் சுத்துறாங்க, போலீஸ் யூனிஃபார்மே காட்டுறது இல்ல. ஏன்னா தொடர்ச்சியா கொலை நடக்குது, தொடர்ச்சியா கார் சேஸ் நடக்குது, பாம் பிளாஸ்ட் நடக்குது, போலீஸோட ரெஸ்பான்ஸே ஒண்ணுமே இருக்காது. அவர் இப்ப வந்தாரு போலீஸ் மாதிரி நடந்துக்கிட்டாரு. போலீஸ் ட்ரெஸ்ஸும் போடல, அவருக்கு ஒரு போலீஸ் கெட்டப்பும் அவருக்கு ஒழுங்கா மீசி எடுத்து அடிச்சிட்டாங்க ப்ரோ, போய் ஒட்டிக்கிச்சு பட்டுன்னு இவ்வளவு பெருசா அவர் போலீஸா மாறிட்டாரு. அதான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் நான் அது என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடந்துரும், இவர் போய் அரெஸ்ட் ஆகி உள்ள போயிடுவாரு. அப்ப அந்த டைம்ல வந்து எனக்கு அடுத்து இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எவன்டா அப்படின்னு கேட்டா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவை காமிச்சிட்டு போயிடுவாரு. சிம்பு வந்தோடனே நாசருக்கு ஒரு மாதிரி, ஏன்னா நாசர் மூத்தவரா இருப்பாரு, அவர் தான் அந்த கேங்கை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இவரு அந்த பேர் என்ன, பெரிய பேர், ரங்கராய சக்திவேல் நாயக்கர் தான் எடுத்துட்டாங்களே. இப்ப அது எடுத்ததுனால நிறைய விஷயங்கள் மாறி போச்சு இந்த படத்துல. ஏன் என்ன மாதிரி நான் அதை சொல்றேன், கடைசியா ஞாபகப்படுத்துங்க. அதை எடுத்ததுனால நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. மணிரத்னம் வந்து ஐயோ அப்படின்னு, அதை எடுத்ததுக்கு யாரு காரணம்னா நம்மளதான் இருப்போம்னு நினைக்கிறேன். போட்டிருக்கீங்க அந்த தக் லைஃப் அந்த படம் வந்து ட்ரெய்லர் வந்தப்ப ரங்கராய சக்திவேல் நாயக்கருங்கிறத வந்து அவர் தலைகளா சொல்லி அதை என்னமோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்பவே நம்ம சொன்னோம், அது என்ன காயல் இதுல வந்துட்டு காயல் இதுல வந்து காயல்பட்டினத்துல நாயக்கர் சமூகம் இல்ல, சரி அப்படியே சொன்னீங்கனாலும் தென் மாவட்டம்னு சொன்னீங்கன்னா தெலுங்கு நாயக்கர்கள்ங்கிற கான்செப்ட்ல தான் வரும், என்ன சொல்ல வரீங்க அப்படின்லாம் கேட்டு வச்சிருந்தோம். அதுல வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஐயோ நம்மளோட பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை ஃபுல்லா வந்து இது பண்ணிட்டாரு, மாத்திட்டாங்க, அதை கட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த ஷூட்டிங்ல அவர் எதை ரெப்ரசென்ட் பண்ணி எடுத்திருக்காருங்கிறதுக்கு நிறைய எவிடன்சஸ் அவர் அந்த படத்துல விட்டுட்டு போயிட்டாரு. நான் அதையும் நான் சொல்றேன். இப்ப என்னன்னா, அது என்ன சீன்ல வரும்னு பாத்தீங்கன்னா, அபிராமி இருக்காங்கல்ல நடிகை, அவங்க வந்து மனைவியா இருப்பாங்க, நீங்க த்ரிஷாவும் அவங்க வந்து ஒரு துணைவியா இருப்பாங்க. இவர் மறைவேது ஒரு திராவிட கலாச்சாரத்தை காட்டியிருக்காங்க, அது ஒண்ணும் இல்ல, திராவிட கட்சிகளோட கலாச்சாரம். அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல தாலியை பிரிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கோவம் தெளிஞ்சிரும், என்ன தனியும் அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அவரு சும்மா லைட்டா அப்படி பேசுவாப்புல, அந்த அளவுக்கு அவங்க லூஸா இருப்பாங்க. உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க தனிஞ்சிருவாங்க. தனிஞ்ச உடனே அப்புறம் அவங்க திரும்ப தாலி போட்டிருப்பாங்க. அந்த தாலி மணிரத்னம் காலி, அதாவது இந்த செயின் ஸ்நாச்சிங் பண்றவன் அதெல்லாம் பார்த்தா வந்து இருப்பான். அந்த மாதிரி வந்து ஆடியன்ஸா நாங்க வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த தாலி வந்து பொட்டு தாலி. அந்த தாலி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாதிகள் போடக்கூடிய தாலி. அந்த சாதி என்ன சாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரங்கராய சக்திவேல் நாயக்கர்னு சொன்னார்ல, அந்த சமூகம் போடக்கூடிய பொட்டு தாலி. அப்ப அது பொட்டு தாலினா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த சாதி சமூகம் மாதிரி தான் எடுத்துருந்தீங்க. ஆனா அதுல கான்ட்ராக்ட் பண்ற மாதிரி இவரோட பையன் வந்து ஒரு தெலுங்கு பையனை வந்து கல்யாணம் பண்ற மாதிரி, ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். கேஸ்ட் மாறி அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. அதுல அவங்க என்ன சமூகம்னு காட்டுற மாதிரி இருக்காது. பட் ஆனா இவரை எப்படி அவங்க டெபிக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இவர் தமிழகத்திலிருந்து போன தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர். ஆனா அவங்க வீட்டுல தெலுங்கு பேச மாட்டாங்க, அவங்க வீட்டுல தமிழ் பேசுறாங்கிற மாதிரியான ஒரு மறைமுக ஒரு அரசியலை வந்து அதுல காட்டியிருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து ஆந்திரா தெலுங்குக்காரங்களை வந்து வேற ஆளுகளா தான் பார்ப்பாங்க, அவங்க வந்து ஒரே இனம்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்கிறத காட்டுறதுக்கு தெலுங்கு ஆளுக வேற ஆளுக மாதிரி காமிச்சு ஒரு இது பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா? சோ இப்படிதான் போட்டு நான் சொல்லல, இவருக்கு ஏதாவது பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களை தங்களோட இனமா பார்க்க மாட்டார்கள், மாறாக வேறவர்களா தான் பார்ப்பார்கள்ங்கிற ஒரு மறைமுகமான அவங்களுடைய இன்டென்ஷனை வந்து இந்த படத்துல காட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க.
ஆனா நம்ம எல்லாம் முன்னாடியே சொன்னதெல்லாம் அந்த நாயக்கர் இதெல்லாம் தூக்கினால அது கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அது ஒழுங்கா கன்வே பண்ண முடியல அவங்களால. ஆனா அது உண்மை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் நம்மளை விட ஆந்திராக்காரங்களோட தான் தங்களை அசோசியேட் பண்ணிக்குவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கன்னடர்களும் கர்நாடகக்காரர்களோட தான் தங்களை அசோசியேட் பண்ணிக்குவாங்க. தமிழர்களோட தங்களை அசோசியேட் செய்து கொள்ள மாட்டார்கள். முடிக்கிறதெல்லாம் அது அங்கதான் பண்ணுவாங்க. மேட்ரிமோனியில கூட அங்கிருந்து வர மாப்பிள்ளைகள் அவங்க சமூகத்துக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்குவாங்களே ஒழிய மித்தபடிலாம் வந்துட்டு சக தமிழனை எல்லாம் அப்படிலாம் கொடுக்கறது வந்து இயல்பா நடக்காது. அதுக்கப்புறம் 1-2 காதல் சொல்ல அவங்க இனம் இது பண்ணணும், அவங்க சமூகத்தை பாதுகாத்துக்கிறாங்க, அவங்க இனத்தை பாதுகாத்துக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து ஆந்திராக்காரங்களை வேற ஆளுகளா தான் பார்ப்பாங்கங்கிற மாதிரி ஒரு மறைமுகமாக ஒரு மெசேஜை வந்து இந்த படத்துல கடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய தாலியை வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு புரியுத ஒரு விஷயம். சரி, ஓகே, அது ஒரு ஓரமே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். கமலஹாசனுடைய வளர்ச்சி, கமலஹாசனுடைய அந்த கெத்து, அதை வந்து தான் வளர்த்த பையனுக்கு விட்டுட்டு போறாரு. இந்த விட்டுட்டு போற டைம்ல வந்து கூட இருந்தே குளிபெரிக்கிற நரி கூட்டம் ஒன்று இருக்கும், ஏற்றி விடுறது. அந்த ஏற்றி விடுற கூட்டம் ஏற்றி விட்டு நாசருக்கும் ஒரு மேல கொஞ்சம் லைட்டா பொறாம எல்லாம் இருக்கும், ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். அதெல்லாம் ஆட் ஆகி நாசருடைய பொண்ணோட இறப்புக்கு பழி வாங்க போய் தான் இவரே ஜெயிலுக்கு போவாரு. அப்படி இருந்தும் நாசர் வந்து அதெல்லாம் இல்லாம செல்ஃபிஷா பிளான் பண்ணி கமலை வந்து போட்டு தள்ள வைக்கிறதுக்கு சிம்புவுக்கு மூளையை கழுவாங்க. சிம்புவோட அப்பாவை கமல் கொன்னே இருக்க மாட்டாப்ல, நாசர் தான் கொண்டிருப்பாரு. நாசர் தெரிஞ்சே கொன்ற மாதிரி தான் காட்டுவாங்க. அதுல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பேப்பர்காரன்னு சொன்னதுக்கு அப்புறம் துப்பாக்கி சொல்லுவாங்க, இது நமக்கான வழின்னு சொல்லி. அதாவது அந்த கதவை உடைக்கிறதுக்காக துப்பாக்கியில சுட்டு பின்னாடி ஒரு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சே சுடுற மாதிரி இருக்கும். அது எதுக்கு அது நடந்துச்சு, அந்த காட்சி ஒன்றும் பெருசா புரியாதுன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா சிம்புவோட அப்பாவை கொன்னது நாசர், ஆனா பழியை தூக்கி கமல் மேல போட்டு சிம்பு வந்து குழப்பி விட்டு, அது வரைக்கும் பாசமா இருக்க சிம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவெஞ்ச் மோட் ஆன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஒரு துரோகம் செய்யற மாதிரி கமலை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மலை உச்சியில ஒரு பனி மேக அது வந்து பாத்தீங்கன்னா சிம்லாவா நேபாள்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அங்க ஃபுல்லா அது ஆக்சுவலா நேபாள் மாதிரி கூட இருக்காது, அது ஏதோ அதான் வேற மாதிரி இருக்கும். அது ஐரோப்பிய நாடுல போய் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங். அது பார்க்கறதுக்கு அது மாதிரிதான் இருந்துச்சு. அங்க இருந்து அவரை தள்ளி விடுவாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க வந்து கமலஹாசனா நீங்க பார்க்க கூடாது. அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா சூப்பர்மேன், இம்மார்டல், அயன்மேன், ஹல்கு, இன்கிரெடிபிள் ஹல்கு, இந்த மாதிரி ஏதாவது மார்வல் கதாபாத்திரத்தோட இணைச்சு பாத்தீங்க அப்படின்னா, தாரு, லோக்கி, இந்த மாதிரி ஏதாவது சூப்பர் நேச்சுரல் கதாபாத்திரங்களோட இணைச்சு பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா பொருந்தும். அதனாலதான் 4 வாட்டி மனுஷன் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி குமாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மனுஷன் அங்க வந்து விழுகிறாருல, விழுகும்போது இவங்களே காட்சி வைக்கிறாங்க. அது வந்து உடந்து விழுந்து முதுகு தண்டுவனெல்லாம் உடஞ்சு போற மாதிரி காமிக்கிறேன். அதாவது பொழைக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு விழுகிறத காமிச்சா, அதுவும் பனிக்குள்ள, அது நார்மல் டெம்பரேச்சர் கூட கிடையாது, பனி அப்படியே உள்ள போனா டெட் பாடி ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர்ல விழுவாரு. சரி, அங்க இருக்கக்கூடிய ஸ்னோஃபால் அவ்வளோ இருக்கு, அங்க மூஞ்சி கழுவாரு பாத்தீங்களா? நான் அதான் இன்டர்வல்ல போயிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ள ஏன் நடந்து போயிட்டு இருக்காருங்க அவர் பாட்டு. அவரால் நடந்து போயிட்டு இருக்காரு. இதுல ஐயோ சாரி, தள்ளி மட்டும் விடலைங்க, வயிற்றுல 2 குண்டு வேற சொறி விட்டாங்களே. 2 துப்பாக்கி குண்டு வயிற்றுக்குள்ள, 1 இல்ல 2 குண்டு. அதுக்கப்புறம் தள்ளி வேற விட்டுட்டாப்புல சிம்பு. அங்க இருந்து அவர் விழுகிறாப்புல. அதுல விழுகும்போது மரக்கட்டையில 3 முறை அடிபடும் அவருக்கு. அதுக்கப்புறம் பனியில விழுந்து பனியில மேல மட்டும் இருக்க மாட்டார், உள்ள புதஞ்சு உள்ள போயிடுவாரு. அதுக்கப்புறம் நோண்டி அடிச்சு வெளியில வந்து ஒரு மரக்கட்டையை வச்சு நடந்து போயிட்டு இருப்பாரு மனுஷன். போற வழியில ஃபேஸ் வாஷ் பண்ணுவாரு. கொஞ்ச நாச்சு லாஜிக்கோட எவனா யோசிச்சிருந்தா, சுத்தி பனி, ஐஸ் கட்டி பல இன்ச்சுகளுக்கு இருக்கு. எந்த ஊர்ல தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆகாம ஐஸ் கட்டி ஆகாம இருக்கும்? வந்து மூஞ்சி கழுவிட்டு இருப்பாரு. அப்புறம் நெருப்பு எரிச்சு அங்க உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பாரு. ஏதோ வந்து இந்த படத்துல கேமரா தூக்கிட்டு சுத்திட்டு பாருங்க நம்ம விஜய் சேதுபதி 96 அந்த மாதிரி டூயட் பாட்டு போற மாதிரி போயிட்டு இருக்காப்ல. சரி, பனி வந்துருச்சு, மழை வந்துருச்சு, அவலான்ச் வரலன்னா என்ன பண்றது? பனி சருக்கு வரணும்ல, அதுக்காகவே அந்த காட்சி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஏதாவது லாஜிக் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. அந்த இடம் தான் வந்து சொதப்புன்னு சொதப்பி வச்சிருந்தாங்க. இல்லைங்க, கமல் வந்து இவ்வளவு எல்லாம் லைக் இந்தியன் டூலே வந்து சரி அவர் கண்ட்ரோல் இல்லைன்னா இது பண்ண முடியாது தெரிஞ்சது. மணிரத்னமும் இவ்வளவு கேவலமாவா எடுப்பாரு. அதே என்னன்னு இது இந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து இதெல்லாம் நீங்க ஓப்பனா சொன்னா ஹாலிவுட் படத்தோட இன்ஸ்பிரேஷன். ஒன்னு வந்து பேட்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட், பேட்மேன் ரசால் குல்ல போய் அந்த சந்திக்கிறதுக்கு போற அதே சீக்வன்ஸ். அதுலயும் இதே மாதிரி தான் பனியில போய் மாட்டி இதுல போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாப்ல. கடைசியில கஷ்டப்பட்டு போயிட்டு அங்க சேர்ற மாதிரி இருக்கும். லெஜெண்டரி மூவி விவேகம், சாண்டா கிளாஸ் பிளஸ் ஜீசஸ் 2 சேர்த்து நடிச்சிருப்பாரு நம்ம அஜித்.
ஸோ ஓகே விடுங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு முழுக்க முழுக்க. அதுல எதுக்கு அந்த பனி சறுக்கு எல்லாம் காட்டணும்னு அவசியமே இல்லை, சம்பந்தமே இல்லை. த்ரிஷாவும் சம்பந்தம் இல்லை, பனி சறுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ வந்துட்டு அடிச்சுட்டு போயிட்டு கரெக்டாக ஒரு சின்ன பையன்கிட்ட போய் உழுவாப்புல. அங்கே வேற யாரும் இருந்த மாதிரியும் தெரியல. அதுக்கப்புறம் அவரே சொல்லுவார் வாய்ஸ் ஓவரில் வந்துட்டு எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதுக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து சண்டை போடுற மாதிரி காமிச்சு அவருக்கு ஆல்ரெடி வயசாகி போச்சு. இவர் போய் இப்போ அடிச்சு எல்லாரையும் காலி பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அதுல ஏன்னா அதுல வந்து ஆல்ரெடி அந்த மலையாளக்காரர் ஒருத்தர் வந்து அவர் வந்து குஸ்தி வீரர்னு காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் காமிச்சாச்சு. இப்போ வந்துன்னா இவருக்கு ஏதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்னு சொல்லி டான்ஸ் விடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, மார்ஷியல் ஆர்ட்ஸ் போய் கத்துக்கிட்டு வந்துட்டாரு 2 வருஷத்துல. வரியிலே சொல்லிடுவாரு. இன்னொரு குடும்பம் என்னன்னா குடும்பத்து மேல பாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து. நீங்க 3 மாசம் ஏங்க 3 மாசமா என்னால எந்திரிக்க முடியல, நினைவு வரல, கோமால கிடந்தேன்லாம் சொல்லுவாருங்க அவரு. சரி 3 மாசமா நினைவு வரல, நினைவு வந்தோடனே பொண்டாட்டி ஞாபகமா வரணுமா? கண்டிப்பா வரும். ஒரு போன் எடுத்து பேசிருக்கலாம்ல. ஏங்க மொனாஸ்ட்ரியில எங்கங்க போன் இருக்கும்? என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? இருக்காதா? எனக்கு தெரியலங்க. நான் மொனாஸ்ட்ரிக் போன் இது வரைக்கும் எவன் என்ன மலையில தள்ளி விட்டுருக்கான், என் இடுப்பு உடஞ்சி மூஞ்சி கழுவிட்டு நான் போய் இல்ல. அதுதான் இருக்கு. அது என்ன போன் கூட பண்ணல, 2 வருஷம் ஆகுது. பாரி உங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா எல்லாருக்கும் ஏன் கோவம்னா இவங்க உட்கார்ந்து பறந்து போய் பண்ண ப்ரொமோஷன் தான். நீங்க வந்து படத்தை விட்டுருந்தா நான் போய் பார்த்துட்டு ஓகே ஏதோ படம் நல்லா இருக்குங்க ஆவரேஜா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். அந்த படம் நாயகனையே வந்து இதுதான் வந்து தேவையில்லாத வேலைன்னு. அந்த படம் நல்லா வந்திருக்குங்க போய் பாருங்க, குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னா அது வரைக்கும் இந்த படம் ஓகே. அதுலயும் குடும்பத்தோடலாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா த்ரிஷாவோட கதாபாத்திரமும் கொஞ்சம் ஒரு மாதிரி கன்றாவி கதாபாத்திரமா இருக்கு. அது இல்லாம இவரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாப்ல. ஒரு பொண்டாட்டியோட ரொமான்ஸ் பண்ற காட்சினா அதை மட்டும் பண்ணுங்க. வாயோட வாய் வச்சுதான் இதெல்லாம் எந்த காலத்துல இருந்து இதே வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா காலத்திலுமே கமல்னாவே இப்படிதான் இருப்பாப்ல, கமல்னாவே இப்படிதான் இருப்பாப்லன்னு ஒரு இமேஜ் ஆல்ரெடி இருக்கு. இப்பதான் வயசாயிருச்சு, இப்பவும் அதே வேலையை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்றது? ஸோ அந்த மாதிரி சில காட்சிகள் வந்து அது நமக்கு ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சு. சரி அதெல்லாம் சகிச்சு கொண்டு மணிரத்னம் படம், கமலோட படம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸோட தான் போயிருக்கிறோம். ஸோ இந்த கர்மம்லாம் வரும் நமக்கு தெரியும், இந்த கர்மம்லாம் வரும் தெரிஞ்சுதான் போயிருந்தோம். அதெல்லாம் போய் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து சில முரண்கள் இருந்தாலும் அட் த எண்டு வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஒரு மட்டமான படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் வரல. உண்மையிலேயே என்டர்டைன்மெண்ட்டாக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து விறுவிறுன்னு ஓடிடும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்தாலும் அது கொஞ்சம் அப்படி கடைசியா போயிட்டு ஒரு சென்டிமெண்டா சிம்பு பல குண்டுக்கு சாகாத கமல், ஒரு குண்டுக்கு சாகக்கூடிய சிம்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. அதுவும் என்னன்னா தங்கை அப்பதான் கண்டுபிடிப்பாங்க. அந்த முதல்ல பிரிகிற தங்கையை வந்து கடைசியா அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்க படிச்சு டாக்டர் ஆயிருப்பாங்க. அதுல ஒரு சின்ன சிம்பாலிசம் இருக்கும். ஒரு போலீஸ் கிட்ட சிக்கிற ஒரு பொண்ணு வந்து, அதாவது போலீஸால காப்பாற்றப்படுற பொண்ணு குழந்தை வந்து எப்படி சமூகத்துல வளர்ந்து நிக்குது, ஒரு ரவுடியோட அடாப்டட் சைல்டு வந்து சமூகத்துல எப்படி வளர்ந்து நிக்குது அப்படிங்கறது அதுல ஒரு மறைமுகமா காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணு டாக்டர் ஆயிருக்கும், கல்யாணமும் பண்ணிருக்கோம், டிவோர்ஸும் பண்ணிருக்கோம். ஸோ எல்லா சாதனைகளும் பண்ணிடுச்சு. ஒரு ஃபெமினிஸ்ட் வந்து டாக்டர் ஆயிட்டீங்களா, எஜுகேஷன் செக்கு, கல்யாணம் பண்ணிட்டீங்களா, இன்ஸ்டா ரீல்ஸ் செக்கு, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆயிடுச்சா, ஃபெமினிஸ்ட் ஐடியாலஜி செக்கு, முடிஞ்சு போச்சு. அது அந்த போலீஸை தான் சொல்லுங்க, காப்பாத்திட்டேன், வளர்த்துட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், டிவோர்ஸும் பண்ணிட்டேன். இது இப்ப இவன் பாத்தீங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது. ஆமா, கடைசி வரைக்கும் எதுவும் நடக்கல. இவரை நடத்திக்கிட்டாரு, கடத்திட்டு போய் நடத்திருக்காரு. அதுதான் இந்த படத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மணிரத்னம் எடுக்கிற எல்லா படத்துலயும் பெண்களை வந்து ரேப் பண்ற மாதிரியே இப்ப காட்சியில அதுவும் மறைமுகமாவே சொல்லிட்டு இருக்காரு. பாண்டியர்களை இழிவுபடுத்தினது பத்தாது, பொன்னியின் செல்வன் இதுல வந்து பாண்டியர்களை வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பச்சை பொய்ய வாய் கூசாம சொல்லிட்டு போனீங்க. சரி ஏதோ அது ஒரு உங்களுடைய வன்மம், அந்த வன்மத்தை நீங்க கொஞ்சம் அந்த இதுல இறக்கிட்டு போயிட்டீங்க. கல்கியே சொல்லாத பொய்யெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, அதை விடுங்க. இதுலயும் அதே தான். சிம்பு என்ன பண்ணாரு, ஆக்சுவலா இந்த ஒட்டுமொத்த கேஸ்ட்டுமே ஒரே கேஸ்ட் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஐ மீன் இந்த படத்துல இருக்க அத்தனை கேஸ்டும் ஒரே கேஸ்ட் தான். ஓகேவா? அதுல வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு மிஞ்சி போயிருப்பாரு. அதுல 2 பேர் மிஞ்சி போயிருப்பாங்க. ஒண்ணு வந்து சிம்பு, இன்னொன்னு வந்து சிம்புவோட அப்பா அவரு. ஆமா, ஓகேவா? அப்பாவை முடிச்சிட்டாங்க. நீ என்ன வேற கேஸ்டா இருக்க, போய் உழு. என்ன கருப்பா வர இருக்கா, நீ வந்து சாவு அப்படின்னு சொல்லி சாடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து சிம்பு தான் மிஞ்சி இருந்தது. ஸோ சிம்பு வச்சு ஒரு ரேப் பண்ணி விட்டாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. த்ரிஷா வந்து ஒரு விலைமாதுவா இருப்பாங்க. சின்ன வயசுலயே வந்து ஒரு ஆசை, அதாவது டான்ஸ் கிளப்ல அவங்க சொந்த தாய் மாமனோ யாரோ ஒருத்தன் வந்து வித்துட்டு போயிருப்பான். அவங்க அதனால ஒரு விபச்சார விடுதியில அவங்க இருப்பாங்க. இவர் வந்து குழந்தை புள்ள காணாம போறத தேடிட்டு இருப்பாரு. அதுதான் விபச்சார விடுதியில் இருக்குமா என்னன்னு சொல்லி தேடிட்டு போகும்போது இந்திராவான்னு தேடிட்டு போவாரு. சந்திராவான்னு தேடுவாரு. அது இந்திராவா, சாரி
சந்திராவான்னு தேடுவாரு. அவங்க வந்து இந்திரா ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன அப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் சந்திராவா இருந்தா என்ன காப்பாத்திருப்பீங்களா அப்படின்னு. அவரு காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்துட்டு அந்த பிள்ளைய வந்து நல்ல ஒரு தொழில் கத்து கொடுத்து, நீ வேற தொழில் பாருமா, டெய்லரிங் பண்ணுமா, நீ வந்து உனக்கு ஒரு கடை வச்சு கொடுக்குறேமா, இல்ல இந்த இடத்த நீ வந்து பாத்துக்குமா, இல்ல கணக்கு வழக்கு பாருமாலாம் சொல்லல. நீ என்ன தொழில வந்து நீ அங்க பண்ணியோ அந்த தொழில் எனக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா பண்ணுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் பண்ணி காப்பாத்திருக்காரு. இப்படிதான் காப்பாத்தணும், புரியுதுங்களா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ரெஸ்கியூ. அதாவது ஒரு மீம் பார்த்தேன், ஒரு ஹீரோயின் அழுவாங்களாம், என்ன ஹீரோ கிட்ட சொல்லுவாங்களா, இந்த நீ வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்தி நீ என்ன இது பண்ண போற, அது என்னடா 35 லட்ச ரூபா கொடுத்துட்டு பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்ல, இவ்வளவுதான் வந்து அவங்க சொல்ல வரதுங்களா. அந்த 35 லட்சத்தை ரேட்டை வருங்க, இறக்குங்க இல்ல ஏத்துங்கப்பா, 35 லட்சம் வேற எது சொன்னாலும் இதான் ஞாபகம். அதுதான் சரி விடுங்க. வந்துட்டு இப்படிதான் ஒரு கன்றாவியான ஒரு விஷயத்த வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இவர் வந்து ஒரு அப்பாட்டி போல வச்சு இது பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க வந்து இவர் மேல ஒரு உண்மையான ரொமான்ஸ் வந்து அவங்க காட்டிட்டு இருப்பாங்க. இவர் வந்து ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு விலைமாது அப்படிங்கிறத காட்டுறத சொல்லுவாங்க. ஏன்னா அது எதுல சீன்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியை போய் சந்திக்க போகும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒருத்தருக்கு பிபி, ஒருத்தருக்கு சுகர், எனக்கு இது அப்படிம்பாரு. அப்படின்னா என்னன்னா இது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம நோய் அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து சொல்லியிருப்பாரு. எனக்கு ஒரு காம நோய் இருக்குங்கிற மாதிரி தான் அவர் சொல்லுவாரு. அப்ப அதுல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, த்ரிஷாவை வந்து தன்னுடைய துணைவியாக கூட, சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனைவி, துணைவி, இணைவி, அதுக்கப்புறம் வந்துட்டு தெரியல அதெல்லாம் இருந்திருக்கு. அது வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாதனால விட்டுட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க, வரலாறுல இருந்திருக்கிறோம். அங்கதான் போய் இப்ப சேர்ந்து இருக்கிறாங்க சில பேரு. அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வசதிக்கு மனைவி, அடுத்து துணைவி அப்படிங்க கூட அவர் ஏத்துக்கல, துணைவியா கூட ஏத்துக்கல. கடைசி வரைக்கும் பேரன் கூட அது ஒரு சீன் வரும் பாத்தீங்களா, பேர் என்ன, அதாவது என்னன்னா காந்திமதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சம்பந்தமே இல்லாதவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே, என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்கள வந்து நான் ஒரு பிளேஸ் அவங்களுக்கு கொடுக்கலங்கிற மாதிரி, அது கடைசியில தான் கொடுக்குற மாதிரி அந்த கடைசியில அந்த பாம் பிளாஸ்ட், அவங்க வீட்டை வெடிக்க வைக்கிறதுக்கு பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருவாங்க. அதுல சம்பந்தமே இல்லாம த்ரிஷா தான் சாவாங்க. யாரை சாகடிக்கணுங்கிறது, இவங்க அளவுக்கு ரிசோர்சஸை வேஸ்ட் பண்றவங்கள நான் பார்த்ததே கிடையாது. அந்த வீடு என்னடா பாம்புனுச்சு, அவ்வளவு பெரிய பங்களாடாது. சிம்புவை கொல்லணும்னா சிம்புவை போயிட்டு ஒரு துப்பாக்கி குண்டுல முடிக்கலாம். ஒரு துப்பாக்கி குண்டோட செலவு வேணும். ஒரு கேங்ஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாச்சும் பொறுப்போட நடந்துக்கோங்கடா. அது அந்த வில்லன் தாங்க வைப்பான். அதுதாங்க ஒரு கணக்கு வழக்கு வேணாமா? எந்த ஒரு பிசினஸ்லயும் ஒரு கணக்கு வழக்கு வேணுமா வேணும்? ஒரு குண்டுல முடிய வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு வெடிகுண்டு வச்சு ஒட்டுமொத்த வீடை டெஸ்ட்ராய் பண்றதுனால, ஏன்னா த்ரிஷாவோட கேரக்டர் அங்க என்ன, யார் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கூட அவங்க இருக்கிறாங்க, இதுதான் அவங்க கேரக்டர். நீ என்ன பண்ண, சிம்புவை மட்டும் கொண்டுட்டு அவங்களை டேக் கேர் பண்ணிக்கோ, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா வீடும் சேர்ந்து கிடைக்குது. பெரிய ஸ்லாப் எடுத்து முதுகுலே போட்டு கொண்டாங்க ப்ரோ. கையில ஃபுல் சரக்கு பாட்டிலோட செத்து போயிட்டாங்க அவங்க. அதுல என்னன்னா அவங்க என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கமலை வந்து உண்மையா விரும்பியிருப்பாங்க. கமல் வந்து தன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து தான் மட்டும் வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, கமல் வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர அப்படின்னு நம்ம சிம்புக்கு சின்ன வயசுல ஒரு ஆசை வந்துருது. இங்க நமக்காக தேடி போறாரு, ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர, அது நமக்கு தானே சொந்தம். நல்லவனா இருந்தா என்னங்க லாஜிக்? உனக்கு தங்கச்சி தாண்டா தேடி போனாங்க, வர்றது தங்கச்சி, நீ அக்செப்ட் பண்ணிட்டு சும்மா சொன்னங்க. ஆனா நீ என்ன பொண்ணு, அது தங்கச்சி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இது எனக்கு தானே அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன். அப்படி நினைச்சேங்கிறத நான் சொல்லல, படத்துல சிம்புவே சொல்லுவாப்புல. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தா இது லவ் தானே ஜெஸ்ஸி, இதான் ஞாபகம் வரும். அதை ஒழிச்சு விட்டாரு, ஆசிட் ஊத்தி கரைச்சு விட்டாரு. அது அதிக நாள் ஓடிட்டு இருக்க படம்டா அது. அங்க விஆர் மால்ல ஓடிட்டு இருக்கு இன்னும். ஜெஸ்ஸின்னு காஸ்டியூம் அதே மாதிரி காஸ்டியூம், புடவை அது இதுன்னு போட்டு விட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எமோஷனை ஃபுல்லா உடச்சு விட்டாங்க. அது ஒரு இடத்துல நின்று பேசினாதான் என்ன, பீச்சில் நடந்துகிட்டே பேசணுமா? அந்த சீன் பாத்தீங்களா, அந்த தலைவலி வந்துருச்சு. அந்த மாதிரி சீன்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், தேவையில்லை. ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னா 2 பேர் நின்று பேசுறது தான் இயற்கை. சும்மா வந்து அப்படியே நடந்து இல்ல பாரு படம், அப்படியே சுத்தி கேமரா காட்டுறேன்னு இது மூஞ்சிய காட்ட அது மூஞ்சிய காட்ட மாறி மாறி பேசுறது. ஏதாவது கண்டென்ட் இருந்தா பரவாயில்ல, அதுல ஒரு கண்டென்ட் கிடையாது. அவர் இல்லைன்னு உடனே இவன் போயிட்டு வலுக்கட்டாயமா அந்த பெண்ணை வந்து அடைஞ்சிருக்கான். அதனாலதான் வந்து த்ரிஷாவோட வார்த்தையை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, நான் வந்து அசிங்கம், பிண்டம், நாற்றம் அடிக்குது, உடம்பு நாரி போச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு மிருகம் கொதறிருச்சு, மிருகம் கடிச்சிருச்சு. இவர் உடனே சிம்பு வந்து மிருகமா இருந்தவனா நீதான் மனுஷனா மாத்தணும். என்ன இதுதான் பொம்பளோட வேலையா? நீ மிருகமா இருந்தவனா மனுஷனா எப்படி மாத்த முடியும்?
இதெல்லாம் வராதுன்னு தெரிஞ்சு தான் பழைய மணிரத்னம் படத்துல ஒரே வார்த்தையில டயலாக் முடிச்சிருவார் போல. எதுக்கு டயலாக் எல்லாம் எழுதிக்கிட்டு இதெல்லாம் நான் தான் சொல்றேன். த்ரிஷாவை இந்த படத்துல இருந்து தூக்கி இருந்தீங்க அப்படின்னா படம் நல்ல படம். உண்மையிலே இந்த த்ரிஷா கேரக்டர் ஒட்டுமொத்த எமோஷனையுமே டேமேஜ் பண்ணிடுச்சு. ஏன் நான் சொல்றேன்னா, இங்க பாருங்க, இந்த படத்துல நிறைய பேர் துரோகம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா சிம்பு வந்து துரோகம் செய்யற மாதிரி இருக்காது. அவன் வந்து அதை அப்படி யோசிக்கவே மாட்டாப்புல. அது வந்து ஒரு மாதிரி வலுக்கட்டாயமா தான் அந்த துரோகத்துக்குள்ள ஆட்படுவாப்புல. அது இருந்தாலும் அதை நியாயப்படுத்துறதுக்கு சரி நம்ம அப்பாவை அவர் கொண்டுட்டார்ல, அதை நம்ம கிட்ட மறைச்சிட்டார்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்ப என்னன்னா தெரிஞ்சு துரோகம் பண்ணலைங்கிறது அந்த கான்செப்ட். இப்ப அது கடைசியில வந்து கமலுக்கும் தெரிய வரும். கமலுக்கு வந்து இவன் வந்து நமக்கு தெரிஞ்சு துரோகம் பண்ணல, இவனை வந்து மேனிபுலேட் பண்ணிருக்காங்கிறது கமலுக்கு தெரிய வரும். அதனாலதான் கமல் வந்து சிம்புவை கொல்றதுக்கு இருக்க மாட்டாப்புல. வேற ஒருத்த வந்து சிம்புவை சுடும் பொழுதும் கூட இவர் சிம்புவை பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்து நிப்பாப்ல. அவர் உயிரை கொடுத்து காப்பாத்துறதுக்கு வருவாப்ல. ஆனா அதுக்கு முன்னாடி குண்டு வேகமா போயிருச்சு. இவர் பொறுமையா சுத்திட்டு வர்றதுக்குள்ள குண்டு சல்லுன்னு போயிருச்சு. கவசமா மாறுறதுக்குள்ள வந்து குண்டு போய் பட்டுருச்சு. ஒரு குண்டுலயே இவரும் போட்டுன்னு போயிட்டாரு. சோ அப்ப என்னன்னா, கடைசி நேரத்துல தன்னுடைய மகன் போல வளர்த்தவன மகனாகவே கருதுறாரு கமல் அப்படிங்கிறது தான் அந்த படத்துல வருது. இந்த இடத்துல துருத்திக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத விஷயம் என்ன? த்ரிஷா கேரக்டர் தானே. த்ரிஷா கேரக்டர் மட்டும் இல்லைன்னா இது உண்மையாகவே ஒரு அப்பா மகன், ஒரு வளர்ப்பு மகன், ஒரு அப்பா, அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அவங்க 2 பேருமே கெட்டவங்க, ஆனா அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு எமோஷன் சொல்லிட்டு போலாம். ஃபேரா இருந்திருக்கும். இதுல இந்த த்ரிஷா இமேஜ் உள்ள கொண்டு வரும்போது அப்ப இங்க ஸ்தானத்துல இருந்த ஒருத்தருடைய கீப்பு, அதை நீ வந்து ஒரு சித்தின்னு எடுத்துக்கோ. அவங்கள வந்து என்னுடைய டைப்புங்க நம்பிட்டு அந்த பொண்ணு பின்னாடி இவர் ரூட் விடுற மாதிரி எனக்காக கொண்டு வந்துட்டு அவரே வச்சுக்கிட்டாரு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றது, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டெப் மாம் சினாரியோ. கன்ஃபியூஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அருவருப்பா இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாங்க ஒரு அருவருப்பு இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த படத்துல ஓவராலா நான் புரிஞ்சுக்கிட்டது. இதுல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் நான். ஒண்ணு வந்து சில படங்கள்ல ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமான விஷயங்கள் வந்து படங்கள்ல காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது கமல் படத்துல மேக்சிமம் இருக்காதுன்னு நினைச்சேன். பட் கமல் படத்துலயும் அது வந்திருக்கு. கமல் ஏன் அதை விட்டாருன்னு எனக்கு புரியல. ரொம்ப ஆப்வியஸா என்ன ஒரு விஷயம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கமலோடைய மகளுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகும். ஆமா, கமலோடைய மகளுக்கு வந்து கரு கலையும். அத சொல்றதுக்கு நடிகை அபிராமி என்ன சொல்லுவாங்க, நீங்க செஞ்ச பாவம் என்னமோ அவங்களுக்கு வந்து கரு கலைஞ்சிருச்சு அப்படின்னு. இப்ப உலகத்துல எத்தனையோ பெண்களுக்கு கரு கலையுது, எத்தனையோ பெண்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு இருக்க உணவுல தொடங்கி ஊசிகள்ல தொடங்கி மெடிக்கல் எரர்ல இருந்து லைஃப் ஸ்டைல்னு மாதிரி ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கு. இதுல எந்த காரணத்திலயும் ஒரு காரணம் கூட பாவம் செஞ்சதுனால கரு கலையும்னு இல்லவே இல்லை. கரெக்டா? அப்படி இருக்கும்போது அது ஒரு மூட நம்பிக்கை. அந்த விஷயத்த வந்து கமலஹாசனோட படத்துல இந்த மாதிரி ஒரு காட்சிப்படுத்த வைக்கும் பொழுது சாதாரண பாமர மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கரு கலைஞ்சா அவங்களுக்கு என்ன தோணும்? சுருக்குன்னு ரொம்ப வலியா இருக்கும். அது என்ன பாவம் செஞ்சோம், என்ன பாவம் செஞ்சதுக்காக நமக்கு இப்படி நடக்குது, இந்த எண்ணம் வருமா வராதா? ரொம்ப தப்பான ஒரு கருத்து இல்ல. அதை எப்படி வெட்டாங்கன்னு தெரியல. அது ஏன் இந்த படத்துல வந்து வந்துருச்சுன்னே எனக்கு புரியல. அது ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு விஷயம். மேபி தவறுதலா வந்திருக்கலாம், இல்ல நடைமுறையில அப்படி பேசிக்கிறாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சீன் வைக்கும்போது இனிமேல் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி சீன் வைக்கும்போது கொஞ்சம் இதை தவிர்த்துருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து இழந்த பெண்களுக்கு பெரிய அளவு வலியை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தவங்க இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி அந்த பெண்களை வந்து குத்தி காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகாவும். அது நீங்க ஏற்கனவே இன்னொரு வீடியோல சொல்லிருக்கீங்க. இப்ப மிஸ்கேரேஜ் மட்டும் இல்லாம கரு உருவாகாம இருந்தாலும் அதுக்கு பாவம் பண்ணிப்பாங்க சொல்லக்கூடாது. அதுக்கும் இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஹெல்த் சார்ந்த விஷயங்களே ஒழிய அதற்கும் பாவம் முன்ஜென்மம் சொல்லி இந்த முன்ஜென்மம் இதெல்லாமே நம்ம எல்லாம் நம்ப தேவை கிடையாது. அது நம்ம மரபுலையும் கிடையாது. இதைதான் நம்ம சொல்றோம். அந்த பாவம் புண்ணியம்லாம் நமக்கு ஒவ்வொருத்தனுக்கும் வரும் போகும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. குழந்தைய பிறக்கும் போதே என்ன பாவம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பாவத்துக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது. தயவு செஞ்சு பாவம் பண்ணவெல்லாம் பல 100 வருஷம் வாழ்ந்து 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு போனவெல்லாம் இருக்கிறான் உலகத்துல, இந்த மண்ணில் இருக்கான். அதனால பாவம் பண்ணிட்டான் செத்து போயிடுவான் ஒண்ணும் இல்லாம. ராஜபக்சே நல்லா தான் சுத்திக்கிட்டு இருப்பான் எங்கேயாவது, இவரோட தானே இருக்கான். அப்ப சோ இது இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த பாவ புண்ணியத்தோடதெல்லாம் இதெல்லாம் வந்து குழப்பாதீங்க. இது அப்பாற்பட்டது இதெல்லாம். சரி, சோ இது வந்து வந்திருந்தது எனக்கு ஒரு நெருடல். இதுல வந்து இந்த படத்துல பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் நான் பார்த்தேன். அது மித்த மொழியில வரும்போது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ ஒவ்வொரு ஊரை பேரை காட்டும் பொழுது இன்னைக்கு பல தமிழ் சினிமாக்கள்ல பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்ப நியூ டெல்லி அப்படிங்கும்போது நியூ டெல்லின்னு இங்கிலீஷ்ல எழுதிடுவாங்க. மேல ஃபர்ஸ்ட் எழுதிட்டு கீழே புது டெல்லி.
அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்லயே எழுதாம அந்த ஊர் பேர்லாம் ஒரு பேர் திருச்செந்தூர் அப்படின்னா தமிழ்லயே திருச்செந்தூர்னு எழுதி வருது. அது வந்து கொஞ்சம் மெனக்கிட்ட அவங்க பண்ணியிருந்தது. அது மாதிரியே எல்லாரும் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய தமிழ் படங்கள்லயே இப்போ ஒரு ஊரை காட்டும்போது இது பண்ணும்பொழுது என்னன்னா வேணும்னே இங்கிலீஷ்ல வந்து கோவான்னு இங்கிலீஷ்ல எழுதுறது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கோவானா தமிழ்லயே அந்த ஊர் பேர்லாம் எழுதும்போது ஸ்கிரீன்ல கொண்டு வரும்போது அப்படியே தமிழ்ல காட்டினாங்க. அது ஒரு விஷயத்துக்கு நம்ம பாராட்டத்தக்கதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் வந்து சிம்புவோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஜெய்சல்மார்ல, அது வந்து உண்மையிலேயே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா, அவர் வந்து ஒரு ராணுவ முகாமில் கொண்டு போய் அந்த பையனை கொலை பண்றதுக்காக அவரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஆப்போசிட்டாங்க காப்பாத்துறதுக்காக என்னன்னா போயிட்டு ராணுவ முகாமுக்குள்ள விட்டுறலாம், அவங்கனால ஒன்றும் போய் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் ராணுவ முகாமுக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்க எதிரிக்காங்க. அந்த எதிரிக்காங்க ஓவர்டேக் பண்ணி ராணுவ உடையிலேயே போய் அந்த பையனை வந்து டேக் கேர் பண்ற மாதிரி கூப்பிட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை கடத்திட்டு போவாங்க. இதுல ஒரு கார் சேஸ் நடக்கும். அதுல 2-3 காரெல்லாம் உடைச்சு அது ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு அது ஓடும் அந்த கார் சேஸ். இது தேவையில்லாத கார் சேஸ். சிம்புக்கு ஏதாவது சீன் வைக்கணுங்கிறதுக்காக வச்ச மாதிரி இருந்தது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அவன் சாவணும். அவன் ஒன்ஸ் இந்த வண்டியில ஏறின உடனே மண்டையில புல்லட் தூக்கி போய்கிட்டே இருந்தாங்கன்னா அதுதான் ஒரு எஃபெக்டிவா ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் பண்றேன். ஏன்னா அவனை எப்படியாவது கொண்டாகணும், அவனை இல்ல காப்பாத்துறதுக்கு என்ன லெவலுக்கு வேணா இறங்குறாங்க அவங்க. அப்ப அவனை கையில கஸ்டடிக்கு வந்துட்டு அவனை சாகடிக்கு தான் போறோம்னா கொன்ற வேண்டியதானே. எதுக்கு இந்த சம்பந்தம் இல்லாத சீன்ஸ்? சிம்பு கேரக்டரே பாத்தீங்களா, அவரோட நடிப்புக்கு பெருசா ஒரு தீனியே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பு நல்லா வருவாப்புலன்னா முடிச்சு விட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா சிம்பு எந்தெந்த படத்துலாம் சாவுறாரோ அந்த படம்லாம் ஹிட்டுங்க. இந்த படம் இப்போ எந்தெந்த படத்துலாம் சாவுறாரோ அந்த படம் ஹிட்டு. செக்கச்சிவந்த வானம் ஒரு மாதிரி போதே இது அது ஹிட்னு சொல்ல முடியாது, சுமாரா ஓடிச்சு அந்த படம். ஓடிடும் படம். சிம்பு வந்து கொண்டுட்டா அது ஒரு சென்டிமெண்டா இப்ப செட் ஆயிடுச்சு போல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில. அதனாலேயே கொல்லணும்னு கொண்டாங்க போல. இதான் உண்மை. ஏன்னா கொல்ல வேண்டிய அவசியமே சிம்பு கேரக்டருக்கு இருந்திருக்காது. அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். மன்மதன்லயும் ஒரு சிம்பு செத்து போவாரு. ஆமா, நீங்க சிம்பு சாகுற மாதிரி ஒரு சீன் வந்துச்சுன்னா படம் ஓடிடுதுங்க. என்ன வன்மோ தெரியல, எங்க ஆளுக்கு இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டீங்க. அந்த மாதிரிதான் உருவாக்கி நல்லா வருவாருன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து சிம்புவோட நடிப்புக்கு ஒன்னும் எந்த ஒரு அந்த ரோல்ஸா எதுவுமே அவருக்கு கொடுக்கல. இல்ல சிம்பு வந்து நல்லா நடிச்சாரு இந்த இடத்துல அப்படிங்கிற இது வந்து செட் ஆகாத ஒரு நடிப்பு தான். அந்த ஒரு எஃபெக்டே இல்லை. அது கடைசியா அந்த ஒரு சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும், அவங்க தங்கச்சியை பார்த்துட்டு சென்டிமெண்ட். அந்த இடத்துலயும் அவரால் ரியாக்ட் பண்ண முடியல. ஏன்னா குண்டடிலாம் பட்டு சாக போறேன்ட்டாங்க. அப்படியே ரியாக்ட் பண்ண முடியாம சிரிச்சுட்டே லைட்டா இது பண்ணிட்டு அவர் செத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது நடிப்புக்கு சிம்புவோட நடிப்பை வந்து கொண்டு வர்றதுக்கு இதுல விட்டுட்டாங்க. முன்பு சொன்னது போல தேவையற்ற கதாபாத்திரங்கள், அளவுக்கு அதிகமா காந்திமதி கதாபாத்திரம் தேவை கிடையாது, திரிஷா கதாபாத்திரம் வடிவுக்கரசி கதாபாத்திரம் தேவை கிடையாது. கமலுக்கு ஈக்குவலா ஹீரோயின் மாதிரி நடிச்சவங்க தெரியுமா? ஆமா அவங்க கதாபாத்திரம் உண்மையிலேயே தேவை கிடையாது. ஏன்னா திரிஷாவை பாதுகாக்கிற ஆளா அவங்க இருப்பாங்க. அவங்களும் தான் அந்த இதுல செத்துருந்தா. ஏன்னா அவங்க டெட் பாடியும் கூட காட்டல அத்தை. ஏன்னா அவங்களும் அந்த வீட்டுல தான் இருப்பாங்க அப்ப வெடிகுண்டு வெடிக்கும் போது. ஸோ திரிஷாவனாச்சும் காட்டுவாங்க ஸ்லாபுக்கு அடியில, போ அந்த பக்கம் போ, இந்த படம் ஃபுல்லா நீ தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி நசுக்கி விட்டாங்க. இவர் உள்ள போயிரு, இவர் ஏன் வாண்டடா உள்ள, அதான் பில்டிங் இடிஞ்சு போச்சு, உயிர் பொழைச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இவர் மேல ஒரு ட்ரைனேஜ் ஸ்லாப் இருக்கும் தெரியுமா, அதை கொடுத்து போட்டு விட்டு அப்படியே கிடப்பாரு. போலீஸ்காரங்க தொக்கா வந்து பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்க. சிம்பு வந்து கவனிச்சிங்களா அந்த டைம்ல வந்து சிம்பு வந்து அங்க நின்றுட்டு இருப்பாப்ல, ஏடிவில போவாரு அப்படியே. இன்னொன்னு கவனிப்பீங்களா, அப்ப உடனே வந்து எதிரி கேங்கு அவரை கடத்திட்டு போகும். திரும்ப ஒரு டவுட் வரும், நீ தானே அவரை கொன்னன்னு. அவர் இங்க இருக்காரு, எதிரி கேங்கு கடத்திட்டு போகுது, கடத்திட்டு போறவன் வேற ஆளுன்னு இவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் எதுக்கு இவர்கிட்ட வந்து நீ தானே கொல்ல பார்த்தனா, ரொம்ப லூசா. இந்த மாதிரி நிறைய அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து கொஞ்சம் நிறைய ஓட்டைகள் இருந்துச்சு. இருப்பினும் இவங்க வன்மத்தை கக்கியது போல இந்த படம் என்பது மட்டமான படம் அல்ல. சரி, எனக்கு கடைசியா சொல்லுங்க, ஸ்டார்டிங்ல சொன்னப்போ யோசிச்சேன், ஏன் உங்களுக்கு இந்த தாட் வருது? ஏன் எல்லாருமே இது வந்து ப்ரோ சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த வன்மமும் இல்லை ப்ரோ, எனக்கு இந்த படம் ஓடினா ஓகே சிம்புக்காக நான் ஓடணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க யாரோ எல்லாருமே வந்து ஃப்ரேம் பண்ணி அடிக்கிறாங்கன்னு ஏன் உங்களுக்கு அது மாதிரி தோணுதுன்னு கேட்குறேன். ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ இந்த படத்தை வச்சுதான் ஒரு பெரிய சர்ச்சை என்பது இந்தியா முழுக்கவே அது பேசப்பட்டுருச்சு, இந்த கர்நாடகா தமிழ் பிரச்சனைன்னு. அப்ப இந்த படம் வந்து தமிழ் தேசியவாதிகளா என்ன சொன்னோம், அவன் கர்நாடகத்துல படம் ஓடலைன்னா என்னடா, தமிழ்நாட்டுல 2 மடங்கா ஓட்டி காட்டுவோம், நீங்க கொண்டாடலைன்னா என்ன, இந்த படத்தை 2 மடங்கா நாங்க கொண்டாடி காட்டுறோம்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகளே நிறைய பேர் அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. 2 டிக்கெட் வாங்கணும்லாம் கூட முக்கிய கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருந்தாங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அப்படி இருக்கும் பொழுது
எதுக்கு இந்த நெகட்டிவிட்டி வந்து இந்த அளவுக்கு பரப்பப்படுது? அங்கதான் இடிக்குது. ரெட் ஜெயின்ட் படமாச்சு இது. அது எப்படி? அது ரெட் ஜெயின்ட் படமாக இருந்தாலும் படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம், படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம். இந்த படத்துக்கு வந்திருக்க நெகட்டிவிட்டிங்கிறது வந்து இந்தியன் 2 படத்தை வரதை விடவே அதிகம். புரியுதுங்களா? படம் வந்து அன்னைக்குல இருந்து ரிவ்யூஸை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட், பயங்கர ஒஸ்டா ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாம் பண்ணுது. என்ன ஒருவேளை அதுலயும் வந்து என்னன்னா கர்நாடகத்துல படம் ஓடாதுன்னு பார்த்தோம், தமிழ்நாட்டிலேயே படம் ஓடல இந்த நரேஷன். நானே வீடியோல கர்நாடக மக்கள் தப்பிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாரு. இல்ல அதுதான் இந்த நரேஷன் தான் வரும், செட் ஆகும். அப்ப இதனால என்ன பொருள்? அப்ப தமிழுக்கு ஆதரவாக பேசிய கமல் வீழ்ந்தார் அப்படிங்கிற கணக்கா? அப்படி இல்லைங்க, கமல் வீழ்ந்தோன்னு நம்ம நினைக்கலங்க. நான் நினைக்கிறேங்க. நான் நினைக்கிறேன், நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, கமல் ஆஸ் an இண்டிவிஜுவல் நான் சப்போர்ட் பண்ணாத ஆளு, நான் அந்த வீடியோலயும் தெளிவா சொல்லியிருக்கீங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இந்த படம் வந்து மட்டமான படமே இல்லை. அப்படி இருந்தும் இந்த படம் தோற்கணும்னு யாரு நினைக்கிறா? doesn't deserve this much of hate. அப்ப இந்த ஹேட்டுக்கு பின்னாடி வேற ஏதோ அரசியல் இருக்குன்னு நான் பாக்குறேன். என்ன அரசியல் இருக்கும் அப்படின்னா, கன்னடர்களை பகைச்ச தமிழ்நாட்டிலும் படம் ஓடாது அப்படிங்கிற ஒரு ஆதிக்க அரசியலாக இருக்கலாம். தமிழ் ஹேட்டர்ஸால இது நடத்தப்படலாம் அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, படத்தை போய் பாருங்க, ரொம்ப ஒஸ்டான படமா இருந்தா நானே கழுவி ஊத்துவேன். கழுவி ஊத்துறதையும் நான் இந்த ரிவ்யூல நான் சொல்லிட்டேன், எங்கெங்கெல்லாம் படத்துல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். பர்சனலா இந்த படம் ஆகா ஓகோனா அப்படிலாம் இல்லை. ஆனா இதை விட மட்டமான படத்தை கொண்டாடிய கூமுட்டைகள் இந்த படத்துக்கு இவ்வளவு வெறுப்பை காட்டுறதா எனக்கு இடிக்குது. இதை விட மட்டமான படங்கள்லாம் நல்லா இருக்குன்னு பேசினவன்லாம் இந்த படத்தை நாள்லயே வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ரிவ்யூ அவசரமா எல்லாரும் போடுறாங்க அப்படின்னா சம்திங் ஃபிஷி. நான் என்ன சொல்றேன், இந்த படம் குறைந்தபட்சம் தமிழகத்துல ஒரு வெற்றி படமா ஓடினா தான் சரி, இந்த படத்துக்காக தான் அந்த பிரச்சனை பண்ணாரு கமல், பாருங்க தமிழ் மக்கள் அந்த படத்தை ஓட வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து தமிழர்களுக்கு இது ஒரு அடுத்த ஒரு அவமானமா தான் இது அமையும். கமல் வந்து மன்னிப்பு கேட்டுருவாரு அப்படிங்கிறதே ரிஸ்க்கு. அவர் கேட்டுட்டாருன்னா நமக்கு அசிங்கமாகும். அதனாலதான் இந்த மாதிரி நபர்களை நம்பி நம்ம உள்ள கால் எடுத்து வைக்கிறது இல்லை. ஏன்னா கமல் வந்து சொன்னபடி நடக்கிற ஆள் கிடையாது. புரியுதுங்களா? அது இந்த படத்துல இன்னொரு சிம்பாலிசம் வேற காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பாதாளத்தில் விழுகிறாருல கமல், அது எதை சிம்பாலிஸ் பண்ணுதுன்னு தெரியுதா? என்ன? திமுகவோட கூட்டணி. அதுதான் சிம்பாலிசம். எம்பி கட்சி நேற்று போய் சைன்லாம் போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு, மனு தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுக்கு கிடைச்சதுதான் கணக்கு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கீழே விழுகிறாரு பாத்தீங்களா, அதுதான். எங்க வியாபாரம் ஓடிட்டே இருக்குல்லங்க. பேசிக்கலி சினிமா பர்சன் தானே, அது போயிட்டே இருக்கும். ஏன்னா அவர் விவரமா வந்துட்டு நான் படத்தில் நடிக்க மாட்டேன்லாம் சொல்லவே இல்லை. அவரு கடைசி வரைக்கும் நான் படத்துல தான் நடிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஸோ பிரச்சனை இல்லை. எனக்கு இன்னொருத்தர் நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப சும்மா இல்லாம அதையும் விட்டு இப்ப இதையும் விட்டு இதுவும் கை கொடுக்குற மாதிரி தெரியல. இல்ல, அவருக்கு ஒரு தனியா ஒரு சம்பவம் வரும். ஐ மீன் அவரை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப பேசிக்கலாம். இப்ப வேற என்ன பண்ணிட்டாங்க, ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர் வந்து கன்னடக்காரரு, அதெல்லாம் படத்தை இங்க ஓட விட மாட்டேன்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நடிக்கிறது யாருன்னா நம்ம ஆளு விஜய். அதெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. கர்நாடகக்காரன் வந்து எப்படி தமிழ்நாடு படங்கள் ஓடக்கூடாதுன்னு சொன்னானோ அதேதான் அவன் வந்து எடுக்கக்கூடாதீங்க, அவ்வளவுதான். வேற ப்ரொடியூசரை மாத்து, நடிகரை மாத்து, ப்ரொடியூசரை மாத்து. ஏன் அப்ப அது அவனுக்கு இருக்கிற ரோசம் தமிழனுக்கு இருக்க கூடாதா? அதுதான் நாங்கள் சொல்றோம். ஆனா உண்மையிலேயே இந்த படம் வந்து படுமோசமா பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக திட்டமிட்டு யாரோ சதி செய்வது போல தான் தெரிகிறது. சரி, ஆனால் நீங்க பார்த்தப்போ ஃபுல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு, மக்கள் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. நான் பார்த்த சனிக்கிழமை ஹவுஸ்ஃபுல்லா தான் படம் வந்து போயிட்டு இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். ஓகே, அநேகமா சனி ஞாயிறு கண்டிப்பா ஹவுஸ்ஃபுல்லா தான் ஓடும். போட்ட காசு எடுத்துருவாங்க, பட் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவ்வளோ போயிட்டு இருக்கனால. ஆனா அந்த அளவுக்கு ஹேட் இந்த படத்துக்கு தேவை கிடையாது. ஓகே, தட் இஸ் யுவர் ஒபினியன். அதான் இந்த படத்தை பத்தி. ஏன்னா போய் பார்க்கும்போது எனக்கு சோர்வு அடிக்கல. கதை ஒன்றும் புதுசு கிடையாது, அதர பழைய கதை தான். கதையில ஒரு இனோவேஷனெல்லாம் ஒன்றும் கிடையாது. இனோவேஷனா இந்த கேங்ஸ்டர் கதையில என்னத்தை கொண்டு வந்துருவீங்க? அதே கதை தாங்க. திரும்பி போவா, எப்படி போனாலும் குழந்தை காணாம போகும், காணாம போறது வரும், திரும்ப பழி வாங்குவான். அப்ப நான் ஸ்கிரீன் பிளே விளையாடினாதான் உண்டு. இதுல ஸ்கிரீன் பிளே வந்து ஸ்கிரீன் பிளே ஓகே. இது நீங்க வந்து என்ன சொல்ல குறை சொல்ற மாதிரி படம் கிடையாது. சில டைலாக்ஸ் வந்து வச்சு அப்படி அப்படியே வந்துட்டு டெல்லியோட சாபம் இதுன்னு சொல்லி கொஞ்சம் முகலாய அண்ணன் தம்பியை போடுறது, அப்பா இது டெல்லியோட சாபம்ப்பா, பாவப்பட்ட பூமிப்பா இது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதான் நான் சொல்றேன்ல, இந்த ஒட்டு மொத்தமா நீங்க ஓவராலா நீங்க பார்க்கும் பொழுது இதுக்கு எதுக்குன்னா இவ்வளவு மெனக்கட்டிங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் எனக்கு உண்மையிலேயே படம் பார்க்கும்போது வந்து எனக்கு மட்டும் வரல, நம்ம கூட வந்து உட்காந்து எல்லாருக்கும் வந்துச்சு. அது குறிப்பா இவருக்கு வந்து உங்க மேல கடுப்பா வந்துச்சு. திட்டிக்கிட்டே இருக்காரு, வருணனும் நம்ம கூட சேர்ந்து துரோகம் பண்ணிட்டார்ல அப்படின்னு, படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு பொய் சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு அங்க.
ஏற்கனவே என்ன எல்லாருமே ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி கீழே கமெண்ட்ல ஏதாவது ஆமா. போட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து கண்டென்ட் இறக்கி விடுங்க. ரைட்டு, பரவாயில்ல. ஃபேன்ஸோட ரிக்வெஸ்ட்டுக்கு இணங்க வந்து பாத்தீங்கன்னா படத்தெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு வந்து அதுக்காக வந்து பேசவும் பேசியிருக்காரு. மிக்க நன்றி பாரி. நன்றி.